உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம டெய்லி ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு ஏன் நம்ம லைஃப் மாறவே இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்லணும்னா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாற்றத்துக்கு பயந்து இருக்கிறது தான். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஏதாவது புது வேலைக்கு நம்ம இப்போ சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலைக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரியலையே, அந்த ஆஃபீஸ் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே, நான் எப்படி அங்கே போகிறதுன்ட்டு நமக்கு அடுத்த பொசிஷன் போகிறதுக்கு பயந்துட்டு இருப்போம். ஒரு வேளை நம்ம பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா, பிஸ்னஸ் இதை ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். இல்லை இப்போ நான் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், நான் உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஜிம்முக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரியலையே, அவங்க என்ன சாப்பிட சொல்லுவாங்கன்னு தெரியலையே, எப்படி எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம அதை பற்றி யோசித்து பயந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் நம்மளோட கோலை நோக்கி அடுத்த லெவலுக்கு நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியல. நம்ம எல்லாருக்கும் ஹானரபிள் லீடர் நெல்சன் மண்டேலா தெரியும். அவர் அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருந்தார். கருப்பினத்துக்காக போராடி ஃபஸ்ட்டு கருப்பின பிரசிடெண்ட் அவர் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரை பற்றி ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதது என்னென்னா, அவர் 27 வருஷம் ப்ரிசனில் இருந்திருக்காரு. அதாவது 27 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அந்த 27 வருஷம் கழித்து ஜெயிலில் எதுக்காக அவர் ஜெயிலில் போட்டாங்கன்னா, அவர் அமைதியான முறையில் அந்த கருப்பினத்துக்காக சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தார். ஆனால் அவர் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவர் நாசனம் பண்ணுறாரு, அதாவது அடித்து உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு கேஸ் போட்டு அவரை 27 வருஷம் ஜெயிலில் வச்சுருக்காங்க. அந்த 27 வருஷம் கழித்து அவர் வெளியில் வரும்போது அவருக்கு வயசு ஆகிடுது. 46 வயசில் அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. அவர் வெளியில் வரும்போது அவருக்கு 71 வயசு ஆகுது. அந்த 71 வயசில் அவங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் பழி வாங்கிறதுக்கான சான்ஸ் அவருக்கு நிறைய இருந்தது. அந்த வேலையை அவர் செய்யவே இல்லை. அதுக்கு மாறாக அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த ஜனங்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், ஒத்துமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதோட ஸ்டெப்ஸ் தான் எடுக்க ஆரம்பித்தார். 27 வருஷமாக வெளி உலகமே தெரியாத ஒரு நபர், ஒரு 4 செவத்துக்குள்ளேயே இருந்த ஒரு நபர், அவர் மட்டும்தான் அந்த 4 செவத்துக்குள்ளே இருந்திருக்காரு. அவரோட மனசு வெளியுலகம் படர்ந்து இருந்திருக்கு. ஏன்னா அவரோட ஃபோக்கஸ் மொத்தமே எப்படியாவது நம்ம இனத்துக்கு ஒரு ஃப்ரீடம் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தது. 27 வருஷம் அவர் ஒரு ஜெயில் உள்ளேயே இருந்து வெளியே வந்தவரால் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியும், என் வயசு காரணம் காட்டி என்னால் உட்கார்ந்துடலாம் நினச்சா. அவருக்கு 71 வயசு. 71 வயசு காரணம் காட்டி உட்காரலாம். அப்படி இல்லைன்னா என்னை இந்த மாதிரி பொய் கேஸ் சொல்லி உள்ளே போட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சி உட்காரலாம். அது எதுவுமே அவர் பண்ணாமல், நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன் தைரியமாக, மறுபடியும் என் மேலே பொய் கேஸ் போட்டுருவாங்க, இந்த வயசான காலத்தில் நான் ஏன் உள்ளே போய் கஷ்டப்படணும் அப்படின்றத நினைக்காம தைரியமாக அவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சது தான். அதாவது பிளாக் பீப்புளில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஒரு ஆள்னா அது நெல்சன் மண்டேலா தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, May your choice reflect your hope, not your fear. அதாவது உன்னோட முடிவுகள் பயத்தால் தீர்மானிக்கப்படக்கூடாது, உன்னோட முடிவெல்லாம் நம்பிக்கையால் தான் தீர்மானிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. பயத்தினால நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. பயந்து இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பயத்தை விட்டு வெளியே வரணும். நீங்கள் இன்டர்வியூ புது கம்பெனிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் போகணுன்னு நினைக்கிறீங்களா, தைரியமாக அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ் ஆனால் என்ன ஆக போகுது, மறுபடியும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தைரியம் இருக்குல்ல. எந்த ஒரு பணக்காரங்களும் அவங்க நிறைய ரிச் பீப்புள்ஸ் இன்டர்வியூஸ் கொடுக்கும் போது பாருங்கள், அவங்க 0ல் போய் நிறுத்தினாலும் அவங்களால எந்திரிச்சு வர முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க மனசில் இருக்க தைரியம் தான். அந்த ஒரு தைரியம் மட்டும் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம எது வேணாலும் சாதிக்க முடியுன்றதை இன்றைக்கி டே 14 நான் கற்றுக்கிட்டேன். நம்ம தைரியமாக ஒரு விஷயம் பண்ணும் போது நம்மளை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம எடுத்து வைக்கிறோம், நான் என்னோடய கோலுக்கு ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா தைரியமாக வெளியில் வர்றது, தைரியமாக பேசுறது, போல்டாக எல்லா விஷயம் ஹேண்டில் பண்ணுறது, அந்த தைரியம் மட்டும்தான் நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி நான் கற்றுட்ருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும்னா அந்த ஃபியர் ஆஃப் சேஞ்ச்லேருந்து வெளியில் வரணும்.
நம்ம ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கான தைரியமாக அதுக்கான போல்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.